முதல் டாபிக் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கல்யாணத்தை நம்ம பதிவு செய்யணும்னா அதுக்கு என்னென்ன ஆவணங்கள் வேணும் அதை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயம், பெற்றோர்கள் சம்மதத்தோட நீங்க ஒரு கல்யாண பத்திரிக்கைலாம் அடிச்சு நீங்க ஒரு மண்டபத்திலயோ இல்ல கோயிலோ திருமணம் செஞ்சீங்கன்னா அந்த கோயிலோட ரசீதி, அதுக்கப்புறம் அந்த இன்விடேஷன் அடிச்சிருந்தா கல்யாண இன்விடேஷன், அதுக்கப்புறம் வெட்டிங் போட்டோ, மணமகன் மணமகள் 2 பேரும் மாலை போட்டு தாலி கட்டுற மாதிரி ஒரு போட்டோ. ஓகேங்களா? இது கம்பல்சரியா இந்த டாக்குமெண்ட்ஸ் வேணும். அது இல்லாம இப்போ கோயில்ல போய் பதிவு பண்ணி நீங்க பண்ணிருந்தீங்கன்னா கோயில்ல ரிசிப்ட் கொடுப்பாங்க. அந்த ரிசிப்ட், மண்டபத்துல போய் நீங்க கல்யாணம் பண்ணினா மண்டபத்துல பில்லு கொடுப்பாங்க, அந்த பில்லு. ஸோ இதெல்லாம் முக்கியமான ஆவணங்கள். இது தவிர்த்து என்னென்ன ஆவணங்கள் முக்கியமானதுன்னு கேட்டீங்கன்னா, முதல் விஷயம் உங்களோட பர்த் சர்டிஃபிகேட் இல்ல கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்ல டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட். இது எல்லாமே இந்த 3 டாக்குமெண்ட்டை கண்டிப்பா தேவைப்பட முக்கியமான டாக்குமெண்ட்ஸ். ஏன்னா பர்த் சர்டிஃபிகேட் டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்ல உங்களோட ஏஜ் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கும், அதனால அந்த டாக்குமெண்ட் கண்டிப்பா தேவைப்படும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஜாதி சான்றிதழ், அதுவும் கண்டிப்பா தேவைப்படும். இந்த டாக்குமெண்ட்ஸும் தேவைப்படும். இது தவிர்த்து என்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் கேட்டீங்கன்னா, மிக முக்கியமான டாக்குமெண்ட் எல்லாத்துமே இப்போ ஆதார் கார்டு கம்பல்சரி தேவை, ரேஷன் கார்டு, அப்புறம் டிரைவிங் லைசன்ஸ் இல்ல பேன் கார்டு, பேங்க் பாஸ்புக், இந்த முக்கிய சில ஆவணங்களும் தேவைப்படும். ஏன்னா உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப்காக இந்த ஆவணங்கள் தேவைப்படும். ஸோ சாட்சிக்கு 2 பேர் கூப்பிட்டீங்கன்னா அவங்களோட ஆதார் கார்டு ரேஷன் கார்டு கட்டாயம் தேவைப்படும். ஸோ இதெல்லாம் தான் முக்கியமான ஆவணங்கள் ஒரு கல்யாணத்தை பதிவு பண்றதுக்கு. இதுல உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தாலும் வேறு ஏதாவது சட்ட சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்க என்ன தொலைபேசி மூலமா தொடர்பு கொள்ளலாம். 9710540294. தேங்க்யூ யூடியூப் வியூவர்ஸ்.